ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு என்ன சாப்பாடு செஞ்சுக்கிறேன் வந்து பாருங்கள். சுட சுட சோறு செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நிறைய பருப்பு எடுத்துக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கணும். நிறைய கீரையும் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துக்கினா போதும். இது வந்து நல்லா பருப்பு வேக வச்சுட்டு பருப்பு தண்ணியில் வந்து இந்த கீரையை போட்டுட்டு வெங்காயம் இது வந்து பூண்டு எல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது அந்த கீரையை போட்டுடணும். அந்த கீரையோட சாறு வந்து இதில் தண்ணியில் இறங்குனா அதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நிறைய பருப்பு நிறைய கீரை போட்டோம்னா ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆகிடும். அது அந்த சாறு இறங்காது, அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது பருப்பு தண்ணியில் தான் நான் செஞ்சுருக்கேன். இது ரசம் மாதிரி இருக்கணும் இந்த தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு அந்த கீரை இறங்கி அந்த முருங்கைக்கீரை இறங்கி நல்லா டேஸ்ட்டு